ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் புனிதா மண்பானை கடைக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே புது புது மாடலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வரப்போகிற சனிக்கிழமை நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா? ஸோ அந்த நாள் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து வீட்டில் வச்சு வழிபடுவோம். அதே மாதிரி இது போல் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விநாயகருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் வந்து பெரிய சைஸில் வந்து எதாவது புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இவங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களோட கடை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே தான் வந்து இவங்களோட கடை வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சிலைகள் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சவளும் எல்லா சிலைகளையுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதாவது சிலைகள் பிடிச்சிருக்கு, இல்லை அதாவது ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ இல்லை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிறைய பேர் வந்து நான் எப்போ இவங்க கடையோட வீடியோஸ் வந்து போடும்போதுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்குறீங்க. பட் அவங்க வந்து நேரில் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட பொருள். ஸோ கொரியரில் நம்ம சென்ட் பண்ணி விடும்போது எல்லா டைமே வந்து சேஃபாக வருமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். சில நேரங்களில் பார்சலில் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவங்க நேரில் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. கொரியரில் மேக்ஸிமம் அவங்க வந்து பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேலம் சரௌண்டிங் இங்கே பக்கமாக இருக்கவங்க எல்லாமே நேர்லேயே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார் எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவங்ககிட்ட அந்த சிலையோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரை அடியிலிருந்தே உங்களுக்கு வந்து சிலைகள் வந்து கிடைக்க செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன சிலைகளும் வச்சு பூஜை செய்வாங்க. ஸோ பெரும்பாலும் வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து அந்த டே, அதாவது பூஜை அன்னைக்கு முந்தின நாள் வந்து வாங்குறவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய புக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில பீசஸ் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது விருப்பமானது வந்து இருக்குது, இந்த மாதிரியே மாடலில் வேணும், இல்லை இந்த கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்கன்னா, அது போல் தேவைப்படுதுங்கும் போது முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சிலைகள் வந்து கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே புக் ஆயிருக்கும். ஏன்னா போன வருஷமே பார்த்திங்கன்னா நானே வந்து வீடியோலாம் எடுத்து நான் போட்டிருந்தேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா, சரி நான் எப்போவுமே வந்து அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு தான் வந்து நான் போய் பிள்ளையார் வந்து வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போன வருஷம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா சிலைகளுமே வந்து வித்துருச்சு. ஸோ அதனால் கடைசியாக ஒரே ஒரு சிலைகள் நான் வந்து பிடிச்ச மாதிரி இருந்தனால அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா முன்னாடியே ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூ. 50 எல்லா விதமான ரேஞ்சிலையுமே அவங்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த சிலையெல்லாம் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. இது வந்து நந்தியில் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி அமைப்புலலாம் இருந்தது பிள்ளையார் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வந்து மயிலில் இருக்க மாதிரி, அதே மாதிரி அதாவது நந்தியில் வந்து பிள்ளையார் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியான சிலைகள் எல்லாமே நல்ல கலர் அமைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க.
வீட்டுக்கு வாங்கக்கூடிய சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கீழ அந்த மணப்பலகையோட அட்டாச்டா இருக்கிறதும் வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த மணப்பலகை இல்லாமயும் வாங்குவாங்க. ஸோ 2 விதத்துலயுமே அங்க வந்து அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சைஸ்ல இருக்கக்கூடியது. அ ஒரு சிலர் வந்து பெயிண்ட் பண்ணாம அப்படியே அந்த களிமண்ணோட கலர்லயே இருக்க மாரியான சிலைகளுமே இருக்கு. ஸோ இதில உங்களுக்கு வந்து நல்லா டெக்கரேட்டிவா அழகா பெயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிள்ளையார் தான் வேணாலுமே அதுவுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தாமரையில இருக்க மாரி, அ அதே மாரி கீழ வந்து மயில் அமர்ந்திருக்க மாரி நிறையா விதமான சிலைகளுமே வந்து இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்டாக்குமே இப்போ வந்து அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்து, உங்களுக்கு பிடிச்சமான அந்த பிள்ளையார் சிலைய வந்து வாங்கி சிறப்பா பூஜையும் வந்து செய்யுங்க.